Hello guys, welcome back to my channel FuseTube. நான் உங்கள் முகேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அலைட் மோஷன்கிற அப்ளிகேஷனில் டெக்ஸ்ட் கிளிச் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப நாள் நீங்கள் கேட்டிருந்த வீடியோ என்னன்னா ப்ரோ பேசி போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட லேப்டாப் ரிப்பேரில் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் திரும்ப வந்துச்சு. அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக பேசி போட்டிருக்கேன். அலைட் மோஷனில் டெக்ஸ்ட் கிளிச் எஃபெக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஏன்னா மற்றபடி கெனிமாஸ்டர்லையோ இல்லை இன்ஷாட்லையோ நீங்கள் வந்து ட்ராப் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி போட்டு எஃபெக்ட் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் கிளிச் எஃபெக்ட். பட் அலைட் மோஷனில் உங்களால் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே கஸ்டமைஸ் பண்ண முடியும். நான் இந்த அலைட் மோஷன் டுட்டோரியலில் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஆல்ரெடி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 வகையான கிளிச் எஃபெக்ட். ஸோ இது என்னுடைய மெத்தட். நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளிச் எஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். கிளிச் எஃபெக்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். வித்தின் 5 செகண்ட்ஸ் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அது என்ன என்ஹான்ஸ் பண்ண முடியும். இதுக்கான எல்லா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அலைட் மோஷனுக்கான டெம்ப்ளேட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு டெம்ப்ளேட்ஸ் வச்சு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளிச்சுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் டெக்ஸ்ட் போனீங்கன்னா நீங்கள் கிளிச்சுங்கிறத மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹச் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் திரும்ப ஹச் ஆட் பண்ணோன்னா திரும்ப ஹச் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதான் வந்து அலைட் மோஷன் டெம்ப்ளேட்டில் ஒரு அட்வான்டேஜ். அந்த டெம்ப்ளேட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன். செகண்ட் வெர்ஷன் பாருங்கள். ஸோ இது மாதிரி 2 வெர்ஷன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ 2 வெர்ஷனுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி அலைட் மோஷனில் பண்ணலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி நான் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்குது. மிரர் எஃபெக்ட், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், RGB ஸ்ப்ளிட். ஸோ இந்த 3 எஃபெக்ட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு ரெக்டாங்கிள் டூல் மாதிரி ஆட் பண்ணி ஸோ அதில் என்ன மாதிரி எஃபெக்ட்னா வந்து பிளாக் நாய்ஸ், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். இது எதுக்குன்னா வித்தின் டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமாக நாய்ஸ் மாதிரி இருக்குது. அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்னா என்னென்னா ஸோ இந்த டெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வித்தின் டெக்ஸ்ட்டுக்குள்ளே அந்த பிளாக்ல இருந்த அந்த பாக்ஸ் அந்த நாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த இது அதுக்கடுத்து வேறு மாதிரியாக பெரிய எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தம் ஒரு 5 எஃபெக்ட் இதில் கிளிச்சுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சவுண்ட் எஃபெக்ட் என்ஹான்ஸ் பண்ண யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ப்ரிவ்யூ. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட் ப்ளஸ் பட்டன். ஸோ இது ஒரு டுட்டோரியல் உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட். ஸோ 4:5 ரேஷியோ, கிரியேட் ப்ராஜெக்ட். இதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிச்சுன்னு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கடுத்து நல்ல ஒரு ஃபாண்ட்டுக்காக ஒரு போட்டோ போல்டு. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ போதுமா, அதெல்லாம் தெளிவாக தெரியுது இல்லை? ஓகே. அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் இருக்குது. எனக்கு ஒயிட் பிடிக்கும். சும்மா சொன்னீங்க டுட்டோரியலுக்காக. ஸோ நல்லா இருக்குங்கிறதுக்காக. ஸோ ஐ லவ் ப்ளூ. ஓகே. ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் வேண்டாம். ஓகே, கிளிக் கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு. இதுக்கு மேலே டெக்ஸ்ட்டில் நம்ம சில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளிச்சுன உடனே ஒரு மிரர் தெரியணும். அதாவது ஒரு கிளாஸ் மாதிரி தெரியணும். ஒரு கிளாஸ் ஃப்ளோரில் மேலே டெக்ஸ்ட்டு கீழே ரிஃப்ளெக்ஷன். அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட். மேக் ஷுர் அந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கணும். ஸோ கீழே போயிட்டு மிரர் போகணும். அதுக்கு எங்கே போகலான்னா வந்து ப்ரொசீஜரலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போய் பார்ப்போம். ப்ரொசீஜரலில் இல்லை, டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்பில் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அதான் ப்ராக்டிஸ் பண்ணுது. ஸோ மிரர்னு இருக்குது. மிரரில் போயிட்டு ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் கொடுத்ததுக்கப்புறம் நார்மலுக்கு பதிலாக கீழே வந்து அண்டர். ஸோ கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஆஃப் செட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் டிரெக்ஷனில். ஸோ இல்லை பாசிட்டிவ் டிரெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நெகட்டிவ் டிரெக்ஷன் தான், சாரி. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியாது. ஏன்னா அதோட ஒப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டோன்னா பார்க்க அப்படியே ஒரு மிரர் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு. ஓகே, வச்சாச்சு. ஸோ இந்த ரீடிங்ஸ்லாம் நோட் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடியது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு மிரர் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே சில டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும்ல. ஏன்னா அந்த டெக்ஸ்ட் அப்படியே ஸ்டேபிளாக தான் நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பெருசாகிட்டு சின்னதாகிட்டு மாறி ரேண்டம் ஆர்டரில் வந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்ல. அதுக்காக ஸோ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னு அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். முக்கியமான விஷயம் ஸ்கேலிங். ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்கேல் வந்து கொஞ்சம் இதே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் பெருசு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. ஓகேவா? அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா இது அமைக்கிட்டு திரும்ப நார்மல் சைஸ். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக சின்னதாக வருது. ஓகே, குட். ஓகே, திரும்ப. ஓகே, குட். இப்போ என்ன பண்ணலான்னா ஸோ இதை பண்ணிக்கோங்க. இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸு. ஸோ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கே ஒரு இதை ஆட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் எனக்கு எஃபெக்ட் எதுவுமே தெரிய வேணாம். எனக்கு அந்த எண்டிங் பாயிண்ட் போகும்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் போயிட்டு திரும்ப இங்கேயும் எனக்கு வேணாம். ஸோ இந்த இடத்துல வரும்போது எனக்கு வந்து 100% இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தெரியுதா? ஸோ எல்லாமே திரும்ப ஆர்டருக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சூப்பராக இருக்கா? ஸோ இது மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா?
ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா ரேண்டம் ஆர்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்டாக வருது. ஃபஸ்ட்டு ஜி வருது, எல் வருது, ஐ வருது, அப்புறம் டிசிஹெச் வருது. இப்படி வராமல் எனக்கு ஒரு ரேண்டமாக வந்தால் கொஞ்சம் கிளிச் மாதிரி இருக்கும்ல, அதான ஒரு கிளிச்சு. ஸோ ஆர்டராக வந்து அது பேர் கிளிச் கிடையாது. ஸோ ரேண்டமாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா திரும்ப எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கீழே போயிட்டே இருங்க, ரொம்ப தூரம் வேண்டாம். ஸோ இங்கே ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஎல், அதுக்கப்புறம் ஹச் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் டிசி வருது. ஸோ இதுலேயே நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ரேண்டம் ஆர்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சீடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சீடில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் அப்படியே இருக்கணும். அடுத்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சீடிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 0.74. திரும்ப இந்த இடத்துல வாங்க, திரும்ப சீடிங் வந்து குறைச்சிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், அது அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், அந்த ஜி எல்லாமே வேறு வேறு ரேண்டம் ஆர்டரில் வருது. கடைசி பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப சீடிங் வந்து திரும்ப 0 கொண்டு வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போமா? ஸோ ஒரு சின்ன கிளிச்சுமே வந்துருச்சா? ஸோ ரேண்டம் ஆர்டரில் சூப்பர்பா. ஓகேவா? எப்போயுமே பார்த்தீங்கன்னா கீ அனிமேஷன் ஆட் பண்ணும்போது அடுத்தடுத்த பாயிண்ட் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் பார்க்க சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டிங்கன்னா அந்த அனிமேஷன் மூவ் பண்ணுற அந்த வர ட்ரான்சிஷன் வர டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால வந்து அது பெர்ஃபெக்ட் கிளிச்சாக தெரியாது. இப்போ பாருங்கள், ஸோ ஓரளவுக்கு டக்குன்னு வருதா அந்த கிளிச்சு? ஸோ வந்துருச்சு. இதுக்கடுத்து என்னென்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வர்றப்போ வந்து கிளிச் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் டூல் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே நான் ப்ளஸ் பட்டன், ஸோ ரெக்டாங்கிள் டூல். இதுக்காகனா இந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ பண்ணிவிடுவோம். என்னென்னா வந்து ஆர்ஜிபி ஸ்ப்ளிட் எஃபெக்ட். அதுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் போங்க, ப்ளஸ் பட்டன் ஆட் எஃபெக்ட். எஃபெக்ட்ஸில் இந்த கலர் அண்ட் லைட்டில் போனீங்கன்னா ஆர்ஜிபி ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது இங்கே இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னென்னா சைடில் வந்து ஒரு எட்ஜஸ்லாம் ஒரு க்ளோ ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ளூ கலரில் ஆர்ஜிபினா ரெட், க்ரீன், ப்ளூ. ஸோ இந்த கலரில் வந்து ஒரு இது கிடைக்கும்ல. ஸோ ஸ்டார்டிங் டைமில் எனக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வேண்டாம். ஸோ ஸ்டார்டிங் டைம் வாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கீ அனிமேஷனை ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வேண்டாம், கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வரணும், ரொம்ப வர வேண்டாம், கொஞ்சம் வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப எண்டிங் பாயிண்ட் போங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு திரும்ப இங்கே நார்மலாகவே வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு குட்டி ஃபீல். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஃபேஸ் ட்ரான்சிஷன் மாதிரி இங்கே இருந்தால் ஓகே. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போமா? ஓகேவா? ஸோ ஓகே, குட். ஓகே, பார்க்க நல்லாயிருக்கு. இதுக்கடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தள்ளி வச்சுக்கோம். ஓகே, இப்போ ஆர்ஜிபி ஸ்ப்ளிட் வந்து ஓகே. ஆர்ஜிபி ஸ்ப்ளிட்டில் வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்கேன், இல்லை ரெட் செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ப்ளூ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். எனக்கு க்ரீன் பிடிச்சிருக்கு, க்ரீன் வச்சுக்கிறேன். ஸோ மை லைட், டார்க், மாஸ்க், லூமா அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிடிச்ச மாதிரி. ஸோ இப்போ இதுக்கடுத்து மேலே வந்து ஒரு கிளிச் ஆரம்பிக்க போகிறப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. நல்லா பார்த்துக்குங்க, மேக்ஸிமம் அந்த சைஸ் ஃபுல்லாக இதாக வரணும். ஸோ இப்போ நீங்கள் லைட்டாக ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் எங்கே வரைக்கும் இருக்குன்னா ஸோ இங்கே வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த மிரர் கீழே தெரியுற மிரரையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இந்த ப்ளூ கலரில் இருந்தால் கொஞ்சம் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இதில் என்ன பண்ணலான்னா இந்த இதை வந்து நான் சைஸை குறைக்க போகிறேன். எனக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருந்தால் போதும். ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மேலே எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன எஃபெக்ட்னு சொல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிளாக் நாய்ஸ். ஸோ இல்லைனா வந்து நீங்கள் ஃப்ராக்சரல் ரிட்ஜஸ், ஹெக்ஸகன் ஆரே இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து தெரியற ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த இடி மின்னல் மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டார் ஃபீல்டு, ஸ்ட்ரைப்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் ஐ எம் யூசிங் இந்த பிளாக் நாய்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் நாய்ஸ்லேயே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாய்ஸோட எவல்யூஷன் இப்படி இருக்கணும். ஸோ சைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ரேண்டம் ஆர்டர் இருந்தால் ஓகே. கொஞ்சம் அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறையா வர மாதிரி. ஸ்டார்டிங் டைம் அமௌண்ட்டு, ஸோ எண்டிங் டைம் அமௌண்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கடுத்து இதுக்கு மேலே இன்னொரு எஃபெக்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் நாய்ஸ் வந்து வெளியே ரொம்ப அதிகமாக இருக்கா, வித்தின் டெக்ஸ்ட்டுக்குள்ளே எனக்கு வரணும். அப்போ என்ன பண்ணலாங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரொசீஜரில் போனீங்கன்னா அந்த பிளாக் நாய்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து டிஸ்டர்ஷன் வாப்போங்க, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். இதில் போய்ட்டு சில எஃபெக்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே லூமா கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிச்சுங்கிறது வந்து டெக்ஸ்ட்லாம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா புதுசாக. ஸோ இந்த டெக்ஸ்ட்லாம் உடையணும். எக்ஸ் பக்கம் கொஞ்சம் மூவ் ஆகணும், ஒய் பக்கம் கொஞ்சம் மூவ் ஆகணும்ல. ஸோ ஸ்டார்டிங் டைம் போங்க, இந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே இருக்கட்டும். அது மாதிரி ஒய் கிளிக் பண்ணிட்டு ஓகே அங்கேயும் இருக்கட்டும். ஓகே சேம். ஓகேவா? கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது இந்த எக்ஸில் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடையிறது தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒயில் மாற்றியாச்சு, அப்புறம் எக்ஸில் மாற்றியாச்சு. ஸோ டெக்ஸ்ட் உடையிறது தெரியுது. திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் உடையட்டும், ரொம்ப வேண்டாம். ஸோ இங்கிட்ட தள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப இங்கிட்ட தள்ளுங்க. ஓகேவா? திரும்ப எண்டிங் பாயிண்ட் போங்க. ஸோ எண்டிங் பாயிண்ட் போயிட்டு திரும்ப 0 கொண்டு வந்துடுங்க எங்கிட்ட இருக்குது. ஸோ திரும்ப ஆஃப் செட்டுக்கு கொண்டு வந்துடுங்க, எக்ஸும் கொண்டு வந்துடுங்க, ஒய்க்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஸோ எக்ஸ் கொண்டு வந்தாச்சு, ஒய்யும் கொண்டு வந்தாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போமா? ஸோ ப்ளே பண்ணுவோம். உங்களுக்கு தெரியுதா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ
அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வித்தின் டெக்ஸ்ட்டுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த பிளாக் நாய்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போது சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தா செமையாக இருக்கும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ எங்கே இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கான லிங்க்கு? டவுன்லோட் பண்ண ஒரு ஆடியோ எதுவும் இப்போ நான் ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல வச்சுட்டேன் கரெக்டாக. ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம். சும்மா கரெக்டாக வரல. ஸோ இங்கே வச்சுக்குவோம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்சைட் டெக்ஸ்ட் கிளிச் எஃபெக்ட் இன்சைடு வந்து அலைட் மோஷன். இது வந்து நான் இப்போது ரொம்ப ஸ்பீடாக பண்ணது. உட்காந்து நீங்களும் பொறுமையாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பண்ணலாம். இது செமையாக இருக்கா? அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தான். ரொம்ப டக்குன்னு குயிக்காக ஒரு கிளிச் வந்துடும். ஸோ ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும். இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூஸ் டியூப் சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் யூ முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் ஃப்ரம் கொரோனா வைரஸ்.